இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த உணவில் காவல் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலே கல்வியிலும் கலையிலும் சிறந்து வருகின்ற சாய்ராஜ் அவர்களுக்கான கௌரவிப்பை இப்பொழுது அவர் பெற்றிருக்கிறார். அவருக்குரிய கௌரவிப்பை வழங்கிய புனிசதிகாரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இல்வாழ்வாழைத்தான் இயற்கைய மூவற்றும் நல்லாற்றில் உள்ள துணை. அந்த அடிப்படையில் அடுத்த நிகழ்வாக வாழ வழிபாட்டும் அறநூல்கள் என்ற தலைப்பிற்கு பேச்சு இடம்பெறுகிறது. அந்த பேச்சியை வழங்குவதற்காக வம்சிகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழியாம் செந்தமிழ் மொழி என்னும் மகுடம் சூடி சிறந்தே பிறந்த மொழியாகிய தாய்மொழிக்கு எனது தானமுதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் சபையவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்குள் நுழைகின்றேன். பாலவழி காட்டும் மரநூல்கள் அறவல்ல சொல்வால் என்னும் வினை சொல்லின் அடியாக பிறந்ததே அறம் என்னும் சொல்லாகும். மனித வாழ்க்கையில் மாடுகளை காவலர் வழியை காட்டி தீய வெற்றி அளித்தறிவது அறம் என தெளிவுபடுத்தப்படுகிறது. மனிதன் தன் திறனை எடுத்துக்கொண்ட ஒழுக்கநெறியின் தொகுதியின் முழுநிலை வடிவமே அறமாகும். வீரத்தை போல கொடையையும் தமிழர்களால் பேணப்பட்டு வந்தது. அறம் செய்வதை உயிருக்கும் மேலாக கருதியவர்கள் தான் நம் தமிழர்கள். பழங்கால தமிழர்கள் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். இவ்வாழ்க்கையை அறவாழ்க்கையாக கொண்டிருந்தனர். அவ்வளவு பணமோ அல்லது பொருள்களையோ கொட்டி கொடுத்தாலும் பலரும் செயல்களை செய்ய மறுத்தார்கள். தன்னலம் துறந்து பொது நலத்தை உயிருக்கும் மேலாக கருதினார்கள். தமிழர்கள் தாம் வாழும் சூழலுக்கு ஏற்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 பிரிவுகளாக பிரித்து ஒரு வரையறைக்குள் வாழ்ந்து வந்தார்கள். அங்கு பண்பாடுகளும் மரபுகளும் பாதுகாக்கப்பட்டன, போற்றப்பட்டன என்பது தமிழ் இலக்கியங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. ஒருவன் பொறாமை, பேராசை, கடுஞ்சொல், கோபம் என்பவற்றை தனது வாழ்க்கையில் வராமல் கடைபிடித்து வாழ்பவனை அறவழியில் வாழ்கிறான் என்பதனை அறம் என்ற புகழ் மூலம் உணர்த்தப்படுகின்றன. மேலும் தனது கிடைத்த உணவை தான் மட்டும் உண்ணாமல் பிறருக்கு கொடுத்து உண்ண வேண்டும் என்ற நூலாக்கம் அறங்களுள் தலை சிறந்த அறம்
இந்த அரங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இயல் இசை நாடகம் என்ற அடிப்படையிலே இப்பொழுது இலக்கியம் சார்ந்த ஒரு பேச்சை அந்த மாணவி நிகழ்த்தி சென்றார். மாணவி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இயல் இசை நாடகம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அபிநய நடனம் இடம்பெற இருக்கிறது. அபிநய நடனத்தில் பங்கு பெற்றும் மாணவிகளை அன்போடு அழைத்து நிற்கிறோம். செல்வி நானா தூகா, செல்வி சானா நிவிகா, செல்வி சானா கீர்த்திகா, செல்வி மானா பிரசிலியா, செல்வி ஈனா ஜீவிகா, செல்வி தானா நவீகா, செல்வி பூனா இதழிகா